ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி திருவிழா பகல் 10 உற்சவத்தில் சௌரி குண்டை அலங்காரத்தில் நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் தினேஷ், இன்றைய நாளின் சிறப்புகள் என்ன? பக்தர்களின் வருகையை முன்னிட்டு என்ன மாதிரியான சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது கடந்த 12ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பகல் 10 உற்சவம், ரா 10 உற்சவம் என 20 நாட்கள் நடைபெறும். அதில் பகல் 10 உற்சவமானது கடந்த 13ஆம் தேதி காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நம்பெருமாள் இந்த பகல் உற்சவத்தின் போது தினமும் பல்வேறு அலங்காரத்தில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி காட்சியளிப்பார். இந்த நிலையில் இன்று பகல் 10 உற்சவத்தின் 5ஆம் திருநாள் நம்பெருமாள் சௌரி கொண்டை அலங்காரத்தில் தற்பொழுது மூலஸ்தானத்தில் இருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு அந்த பிரகாரங்கள் வழியாக வளம் வந்து தற்பொழுது அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளும் காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது போன்று தினமும் இந்த பகல் 10 உற்சவத்தின் இந்த 10 நாட்களும் தினமும் மூலஸ்தானத்தில் புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். மேலும் மாலையில் அதே போன்று அர்ஜுன மண்டபத்தில் புறப்பட்டு திருப்பி மீண்டும் வந்து மூலஸ்தானம் சென்றடைவார். இது போன்று இந்த 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். அதே போன்று ரா 10 உற்சவமானது வருகின்ற 23ஆம் தேதி முதல் தொடங்கி டிசம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ரா 10 உற்சவத்தின் முதல் திருநாள் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வானது அன்றைய தினம் அதிகாலை 4 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தினமும் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்து இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்வில் கலந்து கொண்டு உற்சவர் நம்பெருமாளையும் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலவர் பெருமாளையும் தரிசனம் செய்கிறார் வருகின்றனர். இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்வின் போது முக்கிய சிறப்பாக முத்தங்கி சேவை என்பது நடைபெறும். மூலவரில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெருமாள் வந்து முத்தங்கி அலங்காரத்தில் காட்சியளிப்பார். அதனை காண்பதற்காகவே பல்வேறு மாநிலங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக திருக்கோவிலின் சார்பாக பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களை கண்காணிப்பதற்காக திருக்கோவில் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட கேமராக்களை பொருத்தி இங்க இருக்கக்கூடிய புறக்காவல் மூலம் இங்கு வந்து கண்காணிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்வானது தொடர்ந்து இங்கு நடைபெற்று வருவதன் காரணமாக ஸ்ரீரங்கம் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. உங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.